பீகாரில் பரத் பூஷன் திவாரி என்கவுண்டரில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி போலீசாருக்கும் அரசுக்கும் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பீகாரில் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்தவராக பரத் பூஷன் திவாரி அறியப்பட்டார். தகவல்களின்படி அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என போலீசார் குறிப்பிட்டு கைது செய்ய நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. போலீசார் அவரை கைது செய்ய வந்தபோது திவாரி ஃபேஸ்புக்கில் நேரலை ஒளிபரப்பை தொடங்கி தன்னை கொல்லவே போலீசார் வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வைரலாகும் அந்த வீடியோவில் அவர் நாட்டு துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு போலீசாரை அச்சுறுத்தும் நோக்கில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பின்னர் அவரது தாயார் உணர்ச்சிபூர்வமாக வேண்டுகோள் விடுத்ததை தொடர்ந்து திவாரி சரணடைய ஒப்புக்கொண்டார். அந்த சரணடையும் நிகழ்வும் ஃபேஸ்புக் லைவில் ஒளிபரப்பப்பட்டது. வீடியோவில் அவர் போலீசாரிடம் தன்னை ஒப்படைப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அதன் பிறகு நடந்ததுதான் தற்போது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. சரணடைந்த சில நேரங்களிலேயே பரத் பூஷன் திவாரி போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து ஒருவர் ஏற்கனவே சரணடைந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்தால் என்கவுண்டர் ஏன் நடத்தப்பட்டது என்ற கேள்வி பீகார் முழுவதும் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தற்போது சாதி அடிப்படையிலான விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிராமண சமூகத்தைச் சேர்ந்த திவாரியின் மரணத்திற்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறும் நிலையில் இதேபோன்ற போலி என்கவுண்டர்களில் தலித் அல்லது முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்த போது இதே அளவிலான எதிர்வினை ஏற்றப்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.